அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். கடந்த இதில் 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரில் 3 MCQக்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருந்தோம். அதில் தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். 4வது இப்போ 4வது சொல்கிறாங்க ஒட்சியேற்ற எண் தொடர்பான விஷயம். எங்களுக்கு தெரியும் ஒட்சியேற்ற எண்ணுன்னு சொல்கிறது, அதை பார்க்குறது நாங்கள் சில தியரி இருக்குது. சரி, இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒட்சியேற்ற எண் பார்க்குறதுக்கு ஒரு சில விதிகள் இருக்குது, விதிமுறைகள் இருக்குது. ஒட்சியேற்ற எண் தொடர்பான விதிமுறைகள். முதலாவது விஷயம் என்னென்று சொன்னால், முதலாவது விஷயம் அணுநிலைமையில் காணப்படுகின்ற மூலகங்கள், அதாவது ஏற்றத்தை கொண்டிராத அல்லது ஒரு சேர்வை அமைப்புல இல்லாமல் இருக்கிற மூலகங்கள். உதாரணத்துக்கு சோடியமாக இருந்தால், அதே போல கந்தகம், குளோரின் இப்படி இருந்தால் இவங்களோட ஒட்சியேற்ற எண் 0 என்று சொல்லுது. அதோட சேர்த்து ஓரின மூலக்கூறுகளாக, இப்போ உதாரணத்துக்கு Cl2, அதே போல S8, அதே போல என்ன P4 இப்படியான மூலகங்கள ஒட்சியேற்ற எண்ணும் 0 கொள்ளப்பட போகுது. ஆகவே அணுநிலைமையில் காணப்படுகின்ற மூலகங்கள்றதும் அதே போல ஓரின மூலக்கூறுகள் அப்படியான அந்த மூலகங்கள ஒட்சியேற்ற எண் 0 அறிக்க போறாரு. இது முதலாவது விதியாக இருக்குது. ரெண்டாவது விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ரெண்டாவது விஷயம் ஒட்சியேற்ற எண்ணை பொறுத்த வரைக்கும் மாறுகின்ற ஒட்சியேற்ற எண், மாறாத ஒட்சியேற்ற எண் ரெண்டா பிரிக்கலாம். மூலகங்கள் உருவாக்குகின்றது. ஒரு சேர்வை நிலையிலே ஒரு மூலகத்தை எடுத்தோம்னு சொன்னால், அவங்க சேர்வை நிலையிலே எந்த சேர்வையை எடுத்தோம்னு சொன்னாலும் ஒரே விதமான ஒட்சியேற்ற எண்ணை காண்பித்தா அது மாறா ஒட்சியேற்ற எண் சொல்ல போகிறோம். அப்போ அதை மாறா ஒட்சியேற்ற எண் சொல்கிறது பாருங்க. உதாரணத்துக்கு முதலாம் கூட்ட உலோகங்கள் எப்பயுமே +1 மட்டும்தான் எடுக்க போகிறாரு. அதே போல ரெண்டாம் கூட்ட உலோகங்கள், முதலாம் கூட்ட உலோகங்கள் எப்போதுமே +1 எடுக்கும், ரெண்டாம் கூட்ட மூலகங்கள் எப்போதுமே +2 எடுக்க போகிறார். இப்படியான சோடியம், லித்தியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இவங்க எல்லாருமே சேர்வை நிலையிலே +1ங்கிற ஒட்சியேற்ற எண்ணை மாத்திரம்தான் காட்டுவாங்க. ரெண்டாவது விஷயம் அதே போல பார்த்தோம் சொன்னால், ரெண்டாம் கூட்ட உலோகங்கள் யார்? பெர்லியம், மக்னீசியம், அதே போல கல்சியம், ஸ்ட்ரோந்தியம், பேரியம் இப்படியான மூலகங்களும் சேர்வைகளை உருவாக்கும் போது, அது எந்த ஒரு மூலகத்தினும் இருக்கலாம், சேர்வைகளை உருவாக்கும் போது அது எப்போதும் +2ங்கிற ஒட்சியேற்ற எண்ணை மாத்திரம்தான் காட்ட போகிறாங்க. இது போல டித்தோ + ஸ்கெண்டியம் 3+ மாத்திரம் உருவாக்கும், நாகம் +2 மாத்திரம் உருவாக்கும். இப்படியான மூலகங்களும் இருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால், மாறுகின்ற ஒட்சியேற்ற, இது மாறா ஒட்சியேற்ற எண்ணை வெளிப்படுத்துகின்ற மூலகங்கள். அதே போல இது எடுத்தோம்னு சொன்னால் மாறும் ஒட்சியேற்ற எண்ணை வெளிப்படுத்தும் மூலகங்கள். மாறும் ஒட்சியேற்ற எண்ணு சொன்னால் ஒரு குறித்த மூலகம் தான், அந்த மூலகம் ஏனைய மூலகங்களோட இணைந்து சேர்வைகளை உருவாக்கும் போது, ஏனைய மூலகங்களோட இணைந்து சேர்வைகளை உருவாக்கும் போது அந்த மூலகங்களுக்கு ஏற்ற விதத்திலே அது உருவாக்குகின்ற சேர்வைகளை பொறுத்து அவர் தோற்றுவிக்கின்ற, அவர் வெளிப்படுத்துகின்ற அந்த ஒட்சியேற்ற எண் வித்தியாசமாக இருக்கப்படுறாரு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னு சொன்னால், உதாரணத்துக்கு சோடியம் ஆக்சைடு, இங்கே ஒட்சியேற்ற எண் -2 வரைக்கும். Na2O2 எடுத்தோம்னு சொன்னால் இங்கே ஒட்சியேற்ற எண் -1 ஆக போகுது. அதே போல KO2 எடுத்தோம்னு சொன்னால் இங்கே ஒட்சியேற்ற எண், தேறிய ஒட்சியேற்ற எண் -1/2 ஆக போகுது. உண்மையாக ஒரு ஒட்சன் இங்கே 0, அடுத்த ஒட்சன் -1 மாதிரிக்கும், தேறிய ஒட்சியேற்ற எண்ணை பார்த்தோம்னு சொன்னால் -1/2 இருக்க போகுது. அப்போ இப்படி ஒரே மூலகம் வேற சேர்வைகளை உருவாக்கும் போது அது தோற்றுவிக்கின்ற ஒட்சியேற்ற எண்ணானது அது சேர்வைகளை பொறுத்து மாற்றம் அடையும். அப்போ எதை சொல்ல போகிறோம்? மாறும் ஒட்சியேற்ற எண்ணை வெளிப்படுத்துகின்ற மூலகங்கள் சொல்லி, பெரும்பாலான மூலகங்கள் மாறும் ஒட்சியேற்ற எண்ணை வெளிப்படுத்துகின்ற மூலகங்களாகத்தான் அமைய போறாரு. இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் சொல்ற விஷயம், 4வது விஷயம், ஒரு சேர்வையில் காணப்படுகின்ற தனித்தனி மூலகங்கள்ற ஒட்சியேற்ற எண்கள்ற கூட்டுத்தொகை
அந்த சேர்வையில் காணப்படுகின்ற ஏற்றத்துக்கு சமன் அளிக்க போறாரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் சொன்னா என்ன NH4+ எப்படி நைட்ரசன் ஒட்சியேற்ற எண்ணையும் 4 ஹைட்ரஜன்கள ஒட்சியேற்ற எண்ணையும் கூட்டினா வாரது வந்து +1ங்கிற ஏற்றம் அளிக்க போகுது. அது போல பார்த்தோம்னு சொன்னா உதாரணத்துக்கு CO3 2- ஒரு கார்பன்டதும் 3 ஆக்சிஜன்டதையும் கூட்டினோம்னு சொன்னா வாரது -2 வைக்க போகுது. உதாரணத்துக்கு பார்ப்போம். உதாரணத்துக்கு நைட்ரசன் +4 பெரும்பான்மையான சந்தர்ப்பங்கள் ஐதரசன் மாறுபட்ட ஒட்சியேற்றனை வெளிப்படுத்துகின்ற மூலமாக இருந்தாலும் மிக பெரும்பான்மையான சேர்வைகளில் ஐதரசன் வெளிப்படுத்துகின்ற ஒட்சியேற்றன் +1 அளிக்க போறாரு. இப்போ இதை கொண்டு நாங்கள் பார்த்தோம் சொன்னால் உதாரணத்துக்கு என்ன வரப்போறாரு -3ங்கிற ஒட்சியேற்றன் ஐதரசன் இருக்க போகுது. +4 இங்கே வந்தால் -4 -4 +1 சேர்ந்தா -3 வரப்போறாரு. இதை போல இங்கே பார்த்தோம் சொன்னால் கார்பன் 3 தர ஆக்சிஜன் ஒட்சியேற்றனை பொறுத்த வரைக்கும் ஒட்சிசன் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒட்சியேற்ற எண்களை எடுக்கக்கூடியவாறு இருந்தாலும் அதாவது மாறுகின்ற ஒட்சியேற்ற எண்ணை அவர் வெளிப்படுத்துகின்ற மூலகமாக இருந்தாலும் மிக பெரும்பான்மையான சேர்வைகளில் அது -2ங்கிற ஒட்சியேற்ற எண்ணை தான் எடுக்க போகிறார். அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் கார்பன் ஒட்சியேற்ற எண் +4 வரப்போகுது உதாரணத்துக்கு. அப்படி இது சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு குறித்த சேர்வையிலே காணப்படுகின்ற தனித்தனி மூலகங்கள ஒட்சியேற்ற எண்களை கூட்டினோம்னு சொன்னால் வார தேறிய பெறுமதி அதை ஏற்றத்துக்கு சமன் அளிக்க போகுது. தனித்தனி மூலகங்களினுடைய ஒட்சியேற்ற எண்ணை கூட்டினா வார ஒட்டுமொத்த பெறுமதி தேறிய பெறுமதி அதனுடைய ஏற்றத்துக்கு சமன் அளிக்க போகுது. அப்போ இப்படியான இந்த தியரிகளை பயன்படுத்தலாம். அதே போல இன்னும் ஒரு விஷயம் ஒட்சியேற்ற எண்ணை பொறுத்த வரைக்கும் இருக்காரு. ஒரு சேர்வையை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு பார்த்தோம் சொன்னா அப்ப Na2S2O3 2- அது S2O3 2- இந்த சேர்வையிலே இப்போ உதாரணத்துக்கு இந்த சல்ஃபர் இது Aங்கிற சல்ஃபர் இது Bங்கிற சல்ஃபர்னு வச்சுக்கொள்வோம். இப்போ இதில் ஒட்சியேற்றன்னு எப்படி துணியலாம் பாருங்க. ஒரு பிணைப்புன்னு சொன்னால் இவரும் இந்த பிணைப்பால் ஏற்படுத்துகின்ற ஒட்சியேற்றன் ஒன்று மின்னழுத்தன்மை ஒப்பீட்டு ரீதியில் குறைஞ்சால் ப்ளஸ் கூடியால் மைனஸ். இந்த அர்த்தம் சொன்னால் 2 பிணைப்பு 2 மின்னழுத்தன்மை கூடியாளுக்கு மைனஸ் மின்னழுத்தன்மை குறைஞ்சாளுக்கு ப்ளஸ். இதடுத்தம் சொன்னால் ஒரு பிணைப்பு 1 மின்னழுத்தன்மை கூடியாளுக்கு மைனஸ் குறைஞ்சாளுக்கு ப்ளஸ். இங்கே பார்த்தோம் சார் 2 பிணைப்பு இருந்தாலும் ரெண்டுமே ஒரே மூலகங்கள் காணப்பட்டால் இவர் சார்பாக இவருக்கு பூச்சியமும் இவர் சார்பாக இவருக்கு பூச்சியமும் வரும். ஆகவே இவர் இந்த சல்ஃபர் Saங்கிற சல்ஃபர் ஒட்சியேற்றன் +2 +1 +1 மொத்தம் +4. Sb எடுத்தோம்னு சொன்னால் பூச்சியம் வைக்க போகுது. இந்த ஒட்சன் எடுத்தோம் சொன்னால் இவரால் தூண்டப்பட்ட இவர் சார்பாக வார ஒட்சியேற்றன் -1 இவரில் இருக்கிற ஏற்றம் -1 மொத்தம் -2 இதுக்கும் -2 இது பிணைப்பு சார்பாக வாரது -2. இப்படி நாங்கள் என்ன செய்யலாம் ஒட்சியேற்றன்னு காணலாம். அப்போ ஒட்சியேற்றன் தொடர்பான அந்த விதிமுறைகளில் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது விஷயம் ஒரு மூலகம் அணுநிலைமையில் காணப்பட்டார் சேர்வைகளை உருவாக்காது அணுநிலைமையில் காணப்பட்டார்னு சொன்னால் அப்படியான அந்த மூலகத்தினுடைய ஒட்சியேற்றன் பூச்சியமாக இருக்க போகிறாரு. அதோடு சேர்த்து பார்ப்போம் ஒரு சேர்வையை உருவாக்குறாரு அது ஓரின அணுக்களை கொண்டு ஒரே அணுக்களை கொண்டு ஒரு மூலக்கூறு அரிக்கும்னு சொன்னால் அப்படியான அந்த மூலக்கூறுகளில் காணப்படுற மூலகங்கள் ஒட்சியேற்ற எண்ணும் பூச்சியமாக இருக்க போகுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் சொன்னால் மூலகங்கள் அதை உருவாக்குகின்ற சேர்வைகளில் வெளிப்படுத்துகின்ற ஒட்சியேற்ற எண்ணை பொறுத்து அதை மாறா ஒட்சியேற்றன்னு சொல்லியும் மாறுகின்ற ஒட்சியேற்ற எண்ணை வெளிப்படுத்துகின்ற மூலகங்கள்னு சொல்லியும் நாங்கள் 2ஆக பிரிப்போம். அதில் மாறா ஒட்சியேற்ற எண்ணை வெளிப்படுத்துகிறால் யாருன்னு சொன்னால் ஒரு குறித்த அதாவது சேர்வைகளில் ஒரு குறித்த மூலகம் எப்போதுமே ஒரே விதமான ஒட்சியேற்றனை வெளிப்படுத்துமா இருந்தால் அதை மாறா ஒட்சியேற்றன்னு சொல்ல போகிறோம். சரி, அதே போல் ஒரு குறித்த மூலகம் அது உருவாக்குகின்ற சேர்வைகளை பொறுத்து அந்த சேர்வைகளை பொறுத்து அவரோட ஒட்சியேற்றகன் வேறு ஒட்சியேற்றனை வெளிப்படுத்துவாரா இருந்தால் அதை சொல்ல போகிறோம் மாறுகின்ற ஒட்சியேற்றனை வெளிப்படுத்துகின்ற மூலகங்கள் அறிக்க போகுதுன்னு சொல்லி. அதே போல் ஒரு மூலகம் ஒரு சேர்வையில் காணப்படுற நிலைமையிலே
அதில் ஒட்சியேற்ற துணிவதற்கான ஒரு முறை இருக்குது. அதுக்கு நாங்கள் எந்த பயன்படுத்த போகிறோம்னு சொன்னால், ஒரு சேர்வையில் காணப்படுகின்ற தனித்தனி அணுக்களினுடைய ஒட்சியேற்ற எண்களின் கூட்டுத்தொகையானது அந்த சேர்வையில் இருக்கிற ஏற்றத்துக்கு சமனளிக்க போகுது. அப்போ அதை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், தெரிந்த மூலகங்களை கொண்டு தெரியாத மூலகத்தினுடைய ஒட்சியேற்ற எண்ணை துணியலாம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சேர்வையினுடைய கட்டமைப்பு தெரியும் என்று சொன்னால் அங்கே பிணைப்புகள எண்ணிக்கையையும் ஏற்றத்தையும் மின்னழுத்தன்மை வேறுபாட்டையும் கொண்டு தனித்தனி அணுக்களினுடைய ஒட்சியேற்ற எண்ணை நாங்கள் என்ன செய்யலாம், இன்னும் திருத்தமாக துணியலாம். இவ்வளோதான் அந்த ஒட்சியேற்றம் தொடர்பான விஷயம். இப்போ நாங்கள் இந்த 4வது கேள்விக்கு வருவோம். நைதரசனின் ஒட்சியேற்ற நிலை -1 ஆக இருப்பது. அப்போ 5 விட தாராங்க. N2O4. அப்போ N2O4 எடுத்தோம்னு சொன்னால் N டபுள் பொண்டோ N2O4. அதே போல் N2O N ட்ரிபிள் பாண்ட் NO. அதே போல் NO2F N F டபுள் பொண்டோ NO2F. அதே போல் NH3. கடைசியா NH2OH NHHOH. இப்போ இதில் இருக்கிற நைதரசன் ஒட்சியேற்றனை பார்த்தோம்னு சொன்னால் என்ன வரப்போறாரு, இந்த 2 பிணைப்பு சார்பாக 2 2 மின்னழுத்தன்மை கூடியால் -2 மின்னழுத்தன்மை குறைஞ்சால் +2. இந்த பிணைப்பு சார்பாக இது -1 இது +1. அவை ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் +2 +1 +1 மொத்தம் +4 வரப்போகுது. N2O4 இருக்கிற நைதரசன் ஒட்சியேற்ற எண் +4 வரப்போகுது. அதே போல் இந்த இதை எடுத்தோம்னு சொன்னால் இந்த நைதரசன் சார்பா இவருக்கு 0, இது சார்பா இவருக்கு 0. இங்கேயும் அதை மைப்பாக்கலாம். இவர் சார்பா இவருக்கு 0, இவர் சார்பா இவருக்கு 0. அதே போல் இங்கே எடுத்தோம்னு சொன்னால் ஒரு பிணைப்பு 1 1. அப்போ இதுக்கு -1 இவருக்கு +1. அப்போ தேறிய ஒட்சியேற்ற இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஒட்சியேற்ற ஒரு நைதரசனுக்கு 0ம் இன்னும் ஒரு நைதரசனுக்கு +2ம் வருவது. ஆனால் தேறிய ஒட்சியேற்றன்னு பார்த்தா ஒவ்வொரு நைதரசனுக்கும் 0 சாக -2 2ஆல் பிரிப்பாம் +2 0 சாக +2 2ஆல் பிரிச்சோம்னு சொன்னால் +1 வரலாம் தேறிய ஒட்சியேற்ற. ஆனால் தனித்தனி அணுக்களுக்கான ஒட்சியேற்றன் 1 0 இன்னும் 1 +2. இதை எடுத்தோம்னு சொன்னால் 2 பிணைப்பு அப்போ -2 +2, ஒரு பிணைப்பு -1 +1, ஒரு பிணைப்பு -1 +1. அப்போ +1 +2 +1 +1 மொத்தம் +5 வரப்போகுது. இவரை ஒட்சியேற்ற அர்த்தம் சொன்னால் -1 +1 -1 +1 இது சார்பா +1 -1 மொத்தம் இவரது -3. இதை எடுத்தோம்னு சொன்னால் இது சார்பா +1 -1 இது சார்பா இதுக்கு +1 இதுக்கு -1. காரணம் இந்த பிணைப்புல நைதரசன் மின்னழுத்தன்மை குறைந்தது ஒப்பீட்டு ரீதியில் ஒட்சனை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒட்சிசன் மின்னழுத்தன்மையை விடவும் நைதரசன் மின்னழுத்தன்மை குறைவுங்கிறதாலே நைதரசனுக்கு +ம் இதுக்கு -ம் வரப்போகுது. இதை எடுத்தோம் சொன்னால் +1 -1 தேறிய ஒட்சியேற்றன்னு பார்த்தோம் சொன்னால் -2 +1 -1 வரப்போகுது. ஆகவே இவங்க கேட்ட நைதரசனின் ஒட்சியேற்ற நிலை -1 ஆக இருப்பதுங்கிறது NH2OH வரப்போகிறார். இதுதான் -1 இருக்குது. அடுத்ததில் பார்த்தோம் சொன்னால் இங்கே +4 இங்கே +2 தேறிய சராசரி ஒட்சியேற்றன் +1 இது +5 இது -3. ஆகவே இது -1ங்கிறதாலே 4வது கேள்விக்கு விடையாக 5வது வரப்போகுது. ஓகே, அடுத்தது வடிவம். நமக்கு தெரியும் அணுக்கள் இணைந்து பிணைப்புகளை உருவாக்கி உறுதி அடையுது. அப்போ உறுதி
உறுதி அடைதலின் நோக்கம் வந்து, அதாவது பிணைப்பை உருவாக்குவதன் நோக்கம் உறுதி நிலைமையை பெறுறதுக்காக. பிணைப்புகள் உருவானதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஈற்றோட்டு இலத்திரன்கள் தான் பிணைப்புகளை உருவாக்க போகிறாங்க. இப்போ ஈற்றோட்டு இலத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பிணைப்புகள் உருவானதுக்கு பிற்பாடு பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஈற்றோட்டு இலத்திரங்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று தனிச்சோடி இலத்திரன், அதே போல் பிணைப்புச்சோடி இலத்திரன். பிணைப்புச்சோடி இலத்திரன்கள் தனிச்சோடி இலத்திரன்கள் இது ரெண்டுமே மறையேற்றம் கொண்டதாலே ஒன்று தள்ள போகிறாரு. அந்த தள்ளுகையின் அடிப்படையில் தான் ஒரு மூலக்கூறுக்கு வடிவம் கிடைக்க போகுது. இந்த தள்ளுகையை பார்த்தோம்னு சொன்னால் பிணைப்புச்சோடிகளும் தனிச்சோடிகளும் இணைந்து தள்ளுறதாலே இந்த தள்ளுகையின் போது அது அப்படியே என்ன செய்யும், ஒரு பிணைப்புல இன்னும் ஒரு பிணைப்பு விலகி அப்படியே வந்து தேறிய சராசரி விளையுள் விச பூச்சியமாகும் வரைக்கும் அவர் இயங்க போறார். பிணைப்புகள் விளையுள் விசை எப்போ பூச்சியமாகுதோ அந்த பிணைப்புகள் ஓய்வடைய போகுது. அந்த ஓய்வடைந்த நிலைமையிலே எங்களுக்கு அளிக்கின்ற தோற்றம், காட்சிப்படுத்தப்படுகின்ற அந்த விதம் தான் அதனுடைய வடிவம் அளிக்க போகுது. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் வெஸ்பர் தியரியின் அடிப்படையில் பிணைப்பு ஜோடிகளுக்கு இடையே தள்ளுகையை விடவும் பிணைப்பு தனிச்சோடிகளுக்கு இடையே தள்ளுகையினுடைய அளவு உயர்வரிக்க போறாரு. இதை விடவும் தனிச்சோடிகளுக்கு தள்ளுகை இன்னும் உயர்வரிக்க போகுது. அப்போ இந்த தள்ளுகைகளின் பேராகத்தான் அந்த பிணைப்புச்சோடி இலத்திரன்களும் தனிச்சோடி இலத்திரன்களும் அப்படியே இயங்க போகுது. சரி, இயங்கினதுக்கு பிற்பாடு பார்த்தோம் சொன்னால் விளையுல அவர் அந்த இயக்கத்தின் போது விளையுள் விசை தள்ளுகையால் ஏற்படுற அந்த விளையுள் விசை எப்போ பூச்சியமாகுமோ அந்த நிலைமையிலே அது ஓய்வளிக்க போகுது. இப்போ எங்களுக்கு இருக்கிற படிதம் எல்லாம் ஓய்வில் இருக்காரு இந்தா அவரோட விளையுள் விசை பூச்சியமாக இருக்குது. சரி, அப்போ இதன் அடிப்படையில் எங்களுக்கு காட்சிப்படுத்துகிற விதம்தான் அதனுடைய பிணைப்பினுடைய வடிவமாக இருக்க போகுது. இதன் அடிப்படையில் பார்த்தோம் சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு ஏங்கிற அணுவை மையணுவாகவும் இணைப்பு அணுவாக எக்ஸுங்கிற அணுக்களையும் எடுத்தோம்னு சொன்னால் இப்போ இதில் வந்துக்கிட்டு 2 பிணைப்பு ஜோடி மாத்திரம் இருந்தால் இவங்களுக்கு இடையே தள்ளுகை வந்து மேலுக்கும் கீழுக்கும் அல்லது இந்த பாடும் அங்காளவும் இருக்கிற அந்த விளையுள் வீச பூச்சியமாகன்னு சொன்னால் 180 வகையாக வரணும். அதே போல் இன்னும் ஒன்று வந்து இணைஞ்சாருன்னு சொன்னால் என்ன செய்யணும், இவங்களுக்கு இடையே தள்ளுகையை பூச்சியமாக்குறன்னு சொன்னால் பிணைப்பு கோணங்கள் சமனாகணும். அப்போ 360 3ஆல் பிரிச்சோம்னு சொன்னால் 120 பாக வரப்போகுது. சரி, அதே போல இன்னும் ஒரு சேர்வையை கொண்டு இடையில 120 கூட இணைக்கிறத விடவும் 180 பாகையால் மேலுக்கு அல்லது கீழுக்கு வந்து இணைக்கிறங்கிறது ஈஸியாக இருக்க போகுது, தட குறைய வைக்க போகுது. அதால் ஒரு மேலுக்கு வந்து இணைஞ்சாருன்னு சொன்னால் அப்போ இது வந்து இணையும் பொழுது இங்கே 120 பாகை இங்கே 90 பாகை. அப்போ எல்லாமே ஓரின அணுக்கள் ஒரே வகையான பிணைப்புன்னு சொன்னார். சரி, ஒரே வகையான பிணைப்புன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது, தள்ளுகைகள் சமனாகும். இப்போ 120 பாகை இது 90 பாகண்டா 120 பாகை கோணம் வெளிப்படுத்துது அதிகளவான தள்ளுகை என்று சொல்லியும் 90 பாகை கோணம் வெளிப்படுத்துது குறைவான கோணம் சொல்லியும். அப்போ இது சாத்தியம் இல்லை. அப்போ எல்லா பிணைப்பு கோணத்தையும் சமப்படுத்தும் விதமாக இது அப்படியே இருக்கே இந்த ஏஎக்ஸ் பிணைப்பும் அந்த ஏஎக்ஸ் பிணைப்பும் இந்த ஏஎக்ஸ் பிணைப்பும் அப்படியே கீழ் இறங்க போகுது. இறங்குனா எப்படி வரப்போறாரு, இந்த ஷேப்பில் வரப்போகுது. அப்போ எல்லாமே 109.5 பாகையாக இருக்க போகுது. அது 109 பாகையும் 28 கலையும் இருக்க போகுது. எப்படி இருக்க போகுது சரி. அப்போ இது ஏங்கிற அணுவாகவும் இது எக்ஸ் இது எக்ஸ் இது எக்ஸ் இது எக்ஸ். இப்போ இவங்க கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி என்ன பாருங்க, என்ன சொல்றாங்க, மத்திய அணுவை சூழே முக்கோண இருகூம்பக இலத்திரன் சோடி கேத்திர கணிதத்தை அடிப்படையாக கொண்டு பல மூலக்கூறுகளின் வடிவங்கள் உருவாகியுள்ளன. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்னும் ஒரு பிணைப்பு இணைக்க போகிறோம். அப்போ எப்படி இது தலமுக்கோணம் அறிந்து மேலுக்கு ஒரு பிணைப்பு வந்து இணையத்தால் இந்த 3 பிணைப்புகளும் கீழ் நோக்கி பின்னோக்கி இயங்கி நான்முகி வடிவ ஷேப்பை உருவாக்கினீங்கோ, அடுத்த பிணைப்பை கொண்டு கீழ்நோக்கி இலட்சம் சொன்னால் இது 3ம் பழையபடி தலமுக்கோணம் எடுக்க போகுது. அப்போ எப்படி வரப்போறாரு, ஏங்கிற அணு எக்ஸ் 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 மேலுக்கு ஒரு எக்ஸ் கீழுக்கு ஒரு எக்ஸ். அப்போ ஏற்கனவே இது 3 பிணைப்பு இருந்தால் இப்படி இருந்தார்,
இன்னொன்றை கொண்டு மேலுக்கு இணைச்சோம் சொன்னால் இது 3 கீழே இறங்கினிக்கு இதை கொண்டு கீழே கொண்டு வச்சோம் சொன்னால் இது வந்து மேலுக்கு ஆக போகுது. அப்போ இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, முக்கோண இருகூம்பகம்ங்கிறது 5 பிணைப்பு சொல், அதாவது தள்ளுகை அலகுகளினுடைய எண்ணிக்கை 5 வந்தா கிடைத்தளத்தில் 3 தள்ளுகை அலகுகளும் நிலைக்குத்து தளத்தில் 2 தள்ளுகை அலகுகளையும் கொண்டதுதான் முக்கோண இருகூம்பகமாக இருக்க போகுது. இங்கே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் தனிச்சோடிகளை இணைச்சி பார்ப்போம். அப்போ பாருங்க, முக்கோண இருகூம்பகம் இது ஒரு வடிவமாக இருக்க போகுது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு பிணைப்பாக அகற்றி அதுக்கு பதிலாக தனிச்சோடியை போட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம், ஒரு தனிச்சோடி கிடைத்தளத்தில் தனிச்சோடி சேரும். முக்கோண இருகூம்பகத்தில் கிடைத்தளத்தில் தனிச்சோடி சேர்த்தா சரி. அப்போ இது தனிச்சோடியாக பார்த்தா இது என்ன வடிவம் வரப்போறாரு, பை ஷேப் அல்லது சீசோ அல்லது நிறுத்தாடு வளைன்னு வரப்போகுதுனே. அப்போ என்ன வரப்போறாரு, பை ஷேப் வரப்போகுது அல்லது நிறுத்தாடு வளை. இப்போ அடுத்தது இன்னும் ஒரு பிணைப்பையும் தனிச்சோடியாக மாற்றுவோம். அப்போ என்ன ஷேப் வரப்போகுது, இது நிலைக்குத்து வடிவம் கிடைத்தளத்தில் 90 பாகை கூடாக இப்படி வருது. அப்போ என்ன ஷேப் வரப்போறாரு, இப்படி வந்தா டி ஷேப் வரப்போகுது. டி ஷேப் வரப்போகுது. அடுத்து நாங்கள் என்ன செய்வோம், அடுத்த பிணைப்பு சோடியும் தனிச்சோடியாக மாற்றுவோம். அப்போ என்ன வரப்போகுது, 3மே தனிச்சோடியாக மாறினா நிலைக்குத்தாக நேர்கோடு வரப்போகிறார், நேர்கோடு வரப்போகுது. ஆகவே எல்லாமே பிணைப்பு சோடியாக இருந்தால் முக்கோண இருகூம்பகம். அப்போ முக்கோண இருகூம்பகத்தில் தனிச்சோடியை சேர்க்கிறங்கிறது நிலைக்குத்து தளத்தில் சேர்த்துடக்கூடாது, கிடைத்தளத்தில் தான் சேர்க்கணும். ஒவ்வொரு சேர்த்து பார்ப்போம். என்ன வரப்போகுது, முதலாவது இதை மட்டும் சேர்த்தோம் சொன்னால் இங்கேயும் பிணைப்பு சோடி வரப்போறாரு, பை ஷேப் வந்திக்கு. இதையும் தனிச்சொடியாக மாற்றினோம் சொன்னால் இப்படி வந்திக்க ஒரு டி ஷேப் வரப்போகுது. 3யுமே தனிச்சொடியாக மாற்றினோம் சொன்னால் நேர்கோடு வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு தெரியும், முக்கோண இருகூம்பகத்திலே வரக்கூடிய மூலக்கூற்று வடிவங்கள் ஏன்னு சொன்னால் மூலக்கூற்று வடிவம் அல்லது கேத்திர கணித வடிவம்ங்கிறது ஒன்றும், இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம்ங்கிறது இன்னொன்று மாய்க்க போகுது. இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவத்துக்கு நாங்கள் தனிச்சோடிகளையும் பிணைப்பு சோடிகளையும் இரண்டையும் கருத்தில் கொண்டு பார்ப்போம். ஆனால் மூலக்கூற்று வடிவம் அல்லது கேத்திர கணித வடிவத்துக்கு பிணைப்பு சோடியை மாத்திரம்தான் கருத்தில் கொள்வோம். ஆனால் அதில் தனிச்சோடியினுடைய தள்ளுகையால் வர விளைவு இருக்க போகுது. ஆனால் தனிச்சோடியை நாங்கள் மென்ஷன் பண்ண மாட்டோம். இப்போ அதனால தான் தனிச்சோடி எல்லாத்தையும் கழிச்சு போட்டு இருக்கிற பிணைப்பு சோடிகள் மாத்திரம் தென்படுகின்ற அந்த சொலிட் லைனில் காட்டப்பட்டதான் பிணைப்பு, அதை மாத்திரம் கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம், என்னென்ன வடிவங்களை இதை உருவாக்கலாம்ங்கிறத பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே பிணைப்பு சோடியாக இருந்தால் முக்கோண இருகூம்பகம், ஒன்று தனிச்சோடியாக ரிப்ளேஸ் ஆகணுக்குன்னு சொன்னால் அது பை ஷேப், அதே போல் 2 தனிச்சோடியாக ரிப்ளேஸ் ஆகணுக்குன்னு சொன்னால் 2 பிணைப்புகள் தனிச்சோடியாக மாற்றம் அடைந்தால் டி ஷேப்பும், 3 பிணைப்புமே தனிச்சோடிகளால் பிரதிரப்பட்டீங்கன்னு சொன்னால் அங்கே நேர்கோடு எங்களுக்கு என்ன செய்ய போகுது, வரப்போகுது. ஆகவே அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது நேர்கோடு வரலாம், கோணல் வர இயலாது இங்கே. அப்போ அதனால் முதலாவது விட வராது. நேர்கோடு வரலாம், டி ஷேப் வரலாம், சீசோ வரலாம். ஆகவே 2வது விட வரலாம். 3வது நேர்கோடு வரலாம், முக்கோண கூம்பகம் வர இயலாது. முக்கோண கூம்பு இதில் நான் நிலைக்கூத்து தளத்தில் நாங்கள் தனிச்சோடிகளை சேர்க்க மாட்டோம், கிடைத்தளத்தில் தான் தனிச்சோடி சேர்ப்போம் நாங்கள். அப்போ முக்கோண கூம்பு வராது. 4வது தல முக்கோணம் வராது. ஏன் தல முக்கோணம் வரண்டா நிலைக்கூத்து தளத்தில் இருக்கிற பிணைப்பு சோடிகள் இரண்டும் தனிச்சோடியாக மாற்றம் அடையணும், கிடைத்தளத்தில் இருக்கிற தனிச்சோடிகள் வரக்கூடாது, பிணைப்பு சோடியாக இருக்கணும். அப்படி சாத்தியம் இல்லை. அப்போ தலமுக்கோணமும் கோணமும் வராது, டி ஷேப் மாத்திரம் வரும். 5வது நேர்கோடு வரலாம், தலமுக்கோணம் வரையலா, சீசோ வரும். அவை விட 2வதுல தான் நேர்கோடும் இருக்குது, டி ஷேப்பும் இருக்குது, சீசோவும் இருக்குது. அப்போ விட வரும் 2வதாக வரப்போகுது. அடுத்தது கல்குலேஷன் கேள்வி. அமோனியம் நைட்ரேட் NH4NO3 வெப்பப்படுத்துகிறாங்க. வெப்பப்படுத்தலின் போது தியரிட்டிக்கலாக நாங்கள் தியரியில் படிக்கிற விஷயம் அமோனியம் நைட்ரேட், அதாவது அமோனியம் சேர்க்கைகளுடைய வெப்ப பிரிகையை பார்த்தோம்னு சொன்னால்
3 அல்லது 4 சேர்வைகளை தவிர ஏனைய சேர்வைகள் யாவும் வெப்ப பிரிகை அடைந்து அமோனியா வாயுவையும் ஆரம்ப அமிலத்தையும் விளைவாக்கும். அந்த 3 சேர்வைகள் யார் என்று சொன்னால் NH4 NO2 அடுத்த NH4 NO3 NH4 twice Cr2 O7 இவங்களோட வெப்ப பிரிகை வந்து அதாவது இதை தவிர ஏனைய அமோனியம் சேர்வைகளுடைய வெப்ப பிரிகையின் போது எத்தனை அமோனியா இருக்காரோ NH4 இருக்காரோ அந்த NH4 அத்தனைக்கும் அமோனியாவை நாங்கள் எழுதி போட்டு எஞ்சிய அமிலத்தை எழுத போகிறோம். இந்த 3 சேர்வைகளையும் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குரோமியம் இருந்தால் சேர்வையில் வெப்ப பிரிகையின் போது Cr2O3 தரப்புறாரு. இதுக்கு மேலதிகமாக ஒட்சன் இருந்தார்னு சொன்னால் H2O வரப்போகுது. இதுக்கு மேலதிகமாக ஹைட்ரஜன் இருந்தார்னு சொன்னால் NH3 வரப்போகிறாரு. இதுக்கு மேலதிகமாக N இருக்கும்னு சொன்னால் N2 வரப்போகுது. நைதரசனும் ஆக்சிஜனும் மாத்திரம் சேர்ந்திருக்கும்னு சொன்னால் N2O வரப்போகுது. சேர்த்ததுனா சரி. இப்போ இங்கே பாருங்கள், இதன் போது குரோமியம் இல்லை. அடுத்தது வந்து ஒட்சன் 2 ஒட்சன் இருக்குது, 4 ஹைட்ரஜன், அது 2 H2 வரப்போகுது. மிச்சமாக 2 நைதரசன் இருக்கிறதால N2 வாயு வரப்போகுது. அமோனியம் நைட்ரேட் எடுத்தோம்னு சொன்னால் குரோமியம் இல்லை. அடுத்த கட்டம் ஒட்சன் 3 ஒட்சன் இருக்குது. 3 ஒட்சனுக்கும் நீர் உருவாக்குறேன்னு சொன்னால் 6 ஹைட்ரஜன் வேணும். நான் கைவசம் இருப்பது 4 ஹைட்ரஜன் அமோனியம் நைட்ரேட்டில். ஆகவே இருக்கிற ஹைட்ரஜன் யாவும் H2O போகும். இப்போ 2 ஒட்சிசன் போனிக்குன்னு சொல்ல மிச்சம் 1 ஒட்சன் இருக்க போகுது. நைதரசனும் ஒட்சனும் சேர்ந்திருந்தா N2O விளைவாக போகுது, சிரிப்பூட்டும் வாயு. அதே போல் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் குரோமியம் இருக்காது. இப்போ குரோமியம் இருந்தால் Cr2O3 வரப்போகுது. ப்ளஸ் 2 குரோமியம் போயிட்டு 3 ஒட்சன், 7லேருந்து 3 ஒட்சன் போனால் 4 ஒட்சிசன், 8 ஹைட்ரஜன், 2 நைதரசன். அப்போ அடுத்த கட்டம் குரோமியத்துக்கு அடுத்த கட்டம் ஒட்சன் இருக்கார் 4 ஒட்சன், 4 ஒட்சனை நீராக பிரிக்கிறேன்னு சொன்னால் 8 ஹைட்ரஜன் வேணும். ஆகவே 4 H2O வரப்போகுது ப்ளஸ் N2 வரப்போகுது. இது வித்தியாசமான வெப்ப பிரிகை. சரி, இப்போ பாருங்கள், இது தியரிட்டிக்கல் இல்லை, ஸோ ஞாபகம் கொள்றதுக்கூடிய வழிமுறை. இப்போ நாங்கள் பார்ப்போம், இந்த தியரியின் அடிப்படையில் பார்த்தா அமோனியம் நைட்ரேட்டானது வெப்ப பிரிகை அடையும் பொழுது H2Oவையும் N2Oவையும் விளைவாக்கணும். ஆனாலும் கூட பேப்பரில் வந்தது எப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க அமோனியம் நைட்ரேட் வெப்ப பிரிகை அடைஞ்சா என்னென்ன வரும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்னென்ன வருமா? நைதரசன் வாயு வரும், ஒட்சிசன் வாயு வருமா, அதே போல் நீராவியும் வருமா. இப்போ என்ன அர்த்தம்? இந்த N2Oவும் மேலும் அதாவது இதை உருவாக்கி இதுக்கு மேலதிகமாக N2Oவும் என்ன செய்கிறாரு? N2ஆகவும் O2ஆகவும் பிரிகை அடையுது. அப்போ இந்த இதை பயன்படுத்தியும் நீங்கள் இந்த கேள்வியை செய்யலாம். அதுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை வளமையான தியரிங்கள் இதுதான் சொன்னால் அதை பயன்படுத்தியும் செய்யலாம். அதுக்கும் விட கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை விடவும் அவங்க சொன்ன அந்த கருத்துப்படியை செய்கிறது நல்ல. சரி, இப்போ பாருங்க, அவங்க சொன்ன அடிப்படையில் செஞ்சோம்னு சொன்னால் அமோனியம் நைட்ரேட்டானது உயர் வெப்பநிலையில் நைதரசன், ஒட்சிசன், நீராவி என்பவற்றை உருவாக்கியவாறு வெடித்து பிரிகை அடையுமா? நியம வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் 240 கிராம் திணிவு அமோனியம் நைட்ரேட்டு பிரிகை அடைந்து உருவாகும் வாயுக்களின் மொத்த லீட்டர் எண்ணிக்கை. இப்போ 240 கிராம் அமோனியம் நைட்ரேட் வேற மூலத்திணி. அப்போ எங்களுக்கு தெரியும் சமன்பாட்டில் இருக்கிற பீசமான தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் மூலத்தான் நாங்கள் தொடர்படுத்தலாம், வீத சமமாக தொடர்படுத்தலாமே தவிர தெளிவை தொடர்படுத்த இயலாது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது சமன்பாடை சமப்படுத்தணும், பீசமான தொடர்பை கண்டுபிடிக்கணும், தரப்பட்ட திணிவை மூலுக்கு மாற்றி பீசமான தொடர்பு கூடாக மூல் தொடர்பை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக எத்தனை மூல் வாயுக்கள் எங்களுக்கு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யணும்? இந்த கேள்வியை செஞ்சு முடிக்கலாம். பாருங்க, எத்தனை வரப்போறாரு? அப்போ என்ன செய்யலாம்? இங்கே 2, இங்கே 2, இங்கே 1 ஓற்று, இங்கே 4. அப்போ 2 4 நைதரசன்,
ஈர் 4 8 ஹைட்ரஜன், ஈர் 3 6 ஒட்சன், 4 2 6 ஒட்சன். ஆகவே சமன்பாடு சமப்படுத்தியாச்சு. இப்போ 240 கிராம் அமோனியம் நைட்ரேட்டினுடைய மூலத்திணிவு நைதரசன் 2 இருக்காரு, 4 ஹைட்ரஜன் இருக்குது, 3 ஒட்சன் இருக்காரு. 2 நைதரசனுக்கும் 14 படி 28, 4 தர 1 4 சாக 3 தர 16 48. என்ன வரப்போகுது? 28 48 76, 76 4 80 கிராம் மூல் -1 NH4NO3 மூலர் திணிவு பெறப்பட போகுது. அப்போ அதை பிரிச்சம் சொன்னா கொண்டு வந்து கிராம் மூல் -1 இவர மூல் 3 மூல் வரப்போகுது. அதாவது பாருங்க, தரப்பட்ட அமோனியம் நைட்ரேட் யாவும் பூரணமாக வெப்ப பிரிகைக்கு உட்பட்டார் என்று சொன்னால் மொத்தமாக 3 மூல் வெப்ப பிரிகை அடைந்து இந்த சேர்வாயு தரப்போகுது. பீசமான தொடர்புக்கு ஏற்ப இந்த விளைவுகள் கிடைக்க போகுது. இப்போ பாருங்க, பீசமானம் 2க்கு 3 மூல் மொத்தமுமே தாக்கம் அடைஞ்சு எதையுமே இல்லாமல் விட்டுக்குன்னு சொன்னால் மொத்தமாக பிரிகிறார். அப்போ பீசமானம் 2க்கு 3 மூல் தாக்கம் அடைஞ்சா விளைவுல பீசமானம் 2க்கு அதே 3 மூல் வரப்போறார் நைதரசன். ஒட்சிசன் பீசமானம் 2க்கு 3 தாக்கம் அடையுது, 3 மூல் தாக்கம் அடையுதுன்னு சொன்னால் பீசமானம் 1க்கு 1.5 மூல் தாக்கம் அடையும். பீசமானம் 2க்கு 3 மூல் தாக்கம் அடையுதுன்னு சொன்னால் பீசமானம் 4க்கு 6 மூல் விளைவாக போகுது. ஆகவே N2 கேஸ் 3 மூலம், O2 கேஸ் 1.5 மூலம், நீராவி 6 மூலம் உருவாகுது. ஆனால் இங்கே பாருங்க, இவங்க கேட்காங்க நியம வெப்ப அமுக்க நிபந்தனையில் தான் அவங்க தந்திரிக்காங்க 22.4 லிட்டர் வாயு தந்திரிக்காங்க. அப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, நியம வெப்ப அமுக்க நிபந்தனையில் STPயில் 1 மூல் வாயு அடைக்கும் கனவளவு 22.4 லிட்டர் சொல்லுங்க. அப்போ நியம வெப்ப அமுக்கம்னு சொன்னால் நியம வெப்ப அமுக்கத்திலே நீராவி நீராக ஒடுங்கிடுவார். அப்போ இது வந்துட்டு திரவ நிலையில் மாறினத்தாலே வாயு நிபந்தனை இருக்க மாட்டேன். ஆமாம், ஒட்டுமொத்தமாக கிடைக்கிற வாயு 4.5 மூல் எத்தனை. அப்போ பாருங்க, 1 மூலுக்கு 22.4 லிட்டர்னு சொன்னால் 4.5 மூலுக்கு எவ்வளோ வரப்போகுது? பெருக்குண்ணா 45 4 180, 18 வரப்போகுது. நாற்பத்தஞ்சு 90 90 18 108 கட்ட போடு 10 மிச்சம் 90 100 10 2 இப்போ 100.8 லிட்டர் பெறப்பட போகுது. இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் இதை செஞ்சால் அல்லது நாங்கள் உயர் வெப்பநிலையில் தான் வெடிக்க போகுது. அப்போ நீராவியாவை கருத்தில் கொள்றேன்னு சொன்னால் என்ன வரப்போகுது? இந்த 3 வாயுக்களினுடைய கூட்டி மொத்தமாக எடுக்கணும். எவ்வளவு? 6 3 9 9 1.5 10.5 10.5. இப்போ 1 மூலுக்கு 22.4 சொன்னால் 4.5 மூலுக்கு 1 மூலுக்கு 22.4 சொன்னால் ஒட்டு மொத்தமாக 10.5 மூலுக்கும் எவ்வளோ சொல்லி பார்க்குறோம். இப்போ இடத்துல கொண்டு 4.5க்கு பதிலாக என்ன வரப்போறாரு? 10.5 மூல் வரப்போகுது. அப்படி இல்லை, நாங்கள் வளமையாக தியரியில் இருக்கிற சமன்பாட்டை பயன்படுத்தித்தான் இதை செய்கிறேன்னு சொன்னால் அதையும் செய்யலாம். அப்போ அதன் அடிப்படையில் 1க்கு 3 மூல் தாக்கம் அடைஞ்சா 2க்கு 3 மூல், 1க்கு 6 மூல், 1க்கு 3 மூல். இப்போ இதை பயன்படுத்தியும் இது நீராவி திரவமாக மாறிடும், 3 போட்டும் செய்யலாம். ஆனால் இதுகளை விடவும் இதை செய்கிறது தான், அவங்க சொன்னதன் அடிப்படையில் செய்கிறது தான் இதை விட நெல் அறிக்க போகுது. சரி, இப்போ அடிப்படையில் 100.8 மூல் 8 லிட்டர் 3ஆவதாக விட வரலாம். இதுக்கு 3 ஆன்சர் தந்திருக்காங்க. இந்த 3 ஆன்சரும் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி உண்டு, நீராவியாக வச்சு கொண்டு உண்டு, நீரை திரவமாக மாற்றி உண்டு. அப்போ இதன் அடிப்படையில் இந்த இடத்துல இந்த மூல்களை கூட்ட பெருக்கணும்னு சொன்னால் இந்த இது மாறப்பட உண்டு. சரி, ஆகவே இதோட இதை ஸ்டாப் பண்ணுவோம். இதை தொடர்ந்து அடுத்தடுத்த கிளாஸுகளில் அடுத்தடுத்த இதில் நான் அதை போடுறேன். அடுத்ததை பார்ப்போம், 3 கேள்வியாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது விஷயங்கள் சொன்னால் நீங்கள் உங்களோட கொமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். அதன் அடிப்படையாக அதை கருத்தில் கொண்டு நான் அடுத்தடுத்த கிளாஸுகளில் நான் அதை சொல்லுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம், நீங்கள் பிரச்சனை இல்லை. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமர்த்துங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும்.